பார்த்துருவோமா செல்ல குட்டி? ஓகே. இப்போ நம்ம 2 கப் தண்ணி எடுத்துட்டு அதில் 30 கிராம் அகார் அகரை போட போகிறோம். போட்டு என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஊற விட்டுறணும். ஒரு அரை மணி நேரமாவது அது அப்படியே நல்லா ஊறணும். ஊறினாதான் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். சரியா? இதான் ஊற விட்டாச்சு. ஊறி சூப்பராக வந்துருக்கு பாரு. ஆமாம், நூல் மாதிரி இருக்குல்ல. இது கொதிக்க விடும்போது இன்னும் சரியாயிரும். இது கொதிக்க வைக்கலாமா? இது கொதிக்க வைக்க நான் இப்போ 1 கப் தண்ணி விட்டுருக்கேன். இப்போது 1 கப் தண்ணி விட்டு நம்ம ஊற வச்ச அந்த அகார் அகரையும் எடுத்து இதில் போட்டு கொதிக்க வச்சிடணும். இப்போ இந்த நூல் மாதிரி இருக்குல்ல, அது நல்லா கொதித்து நார்மலாக தண்ணி மாதிரி ஆன அப்புறமா தான் இது கூட நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னே ஆட் பண்ணக்கூடாது. சரியா? இது நல்லா அங்கே பாரு, எப்படி உள்ள நூல் மாதிரி இல்லை பாரு, நார்மலாக ஆகிட்டு பாரு. இந்த நேரம்தான் நம்ம 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிடுவியா நீ? ஆட் பண்ணிடு. ஆட் பண்ண அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம சர்க்கரை போட்டாச்சு. சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் வந்து லெமன் ஜூஸ் போடணும். சரி, லெமன் ஜூஸ் விடுங்க. லெமன் ஜூஸ் எல்லாம் விட்டியதுக்கு ஆள் பக்கத்தில் வச்சிருக்கு ஒரு ஆளுக்கிட்ட. ஹாய் சொல்லுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடணும். 1 கப் தண்ணி கூட வைக்கணும். நான் மொத்தமாக இதுக்கு வந்து ஜெல்லி பண்ண 4 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 4 கப் தண்ணியும் ஒரு 3 கப் ஆகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு, லெமன் ஜூஸ், அகர் அகர், சர்க்கரை, தண்ணி இவ்வளோ தான் வேணும் ஜெல்லி பண்ண. அதுக்கப்புறமா ஒரு 4 கப்பில் நான் மாற்றிட போகிறேன். அந்த பாத்திரத்தில் இருக்கிறதையும் கப்பில் மாற்றிட்டு ஒயிட் கலரை மட்டும் தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். இந்த 3 கப்பில் இருக்கிறதையும் ஒன்றில் வந்து ரெட் கலர், இன்னொன்றில் வந்து க்ரீன், இன்னொன்றில் ஆரஞ்சு கலர் வந்து போட்டு நம்ம இப்போ ஜெல்லி ரெடி பண்ண போகிறோம். அப்படி தானே புகுட்டா? ஆமாம். ஆரஞ்சு கலர் கொஞ்சம் கூடுதலாக விட்டால் தான் அந்த கலர் வந்து சரியாக தெரியும். இல்லைன்னா ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்காது, ஒயிட் கலர் மாதிரியே தான் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விடணும். இதில் என்னென்னா அகார் அகர், சர்க்கரை, தண்ணி, எலுமிச்சம்பழம் இவ்வளோ தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஒரு இது பண்ணும்போது கூட நல்ல கலர் விட்டுட்டே தான் இருக்கும். கப்பில் விட்டு வச்சா கூட, இல்லைன்னா செட் ஆயிரும். அப்படியே நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கூட செட் ஆயிரும். இப்போ மோல்டு எடுத்து அதில் விட தொடங்கிடலாம். கீழே களைஞ்சா கூட பரவாயில்லை, நம்ம தொடச்சி எடுக்கணும்னு இல்லை. கொஞ்ச நேரம் கழிஞ்சு அது அழகாக அடர்ந்து வந்துடும். ஜெல்லி எப்படி இருக்குமோ அது மாதிரி அடர்ந்து வந்துடும். அதனால பிரச்சனை இல்லை. இந்த மோல்டில் தான் நான் இப்போ விட போகிறேன். பாருங்கள், டிசைன் சூப்பராக இருக்குல்ல. இதில் தான் இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் ஆரஞ்ச், ரெட், இப்படி மாறி மாறி விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மாற்றி மாற்றி விட்டுடலாமா போட்டா? உனக்கு இதில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆரஞ்சு கலரா? ஆரஞ்சு கலர். சரி, இதை கொஞ்சம் களைஞ்சிட்டு ஜெல்லி இதை கை வச்சு கொஞ்ச நேரம் களைஞ்சி கை வச்சு எடுத்தாலே அழகாக அடர்ந்து வந்துடும். அப்படி தானேம்மா? இப்படி மாற்றி 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 விட்டுட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு அப்படி வச்சாலே போதும். அதுவே அழகாக செட் ஆகி வந்துடும். இப்படி வந்து மோல்டு தான் வேணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் வச்சு கூட பண்ணலாம். இது சர்க்கரை தான் போடணும்னு அவசியம் இல்லை, வெறும் உப்பு போட்டு கூட பண்ணலாம். நான் எதுக்கு இதில் வந்து இந்து உப்பு ஆட் பண்ணேன்னா, இந்து உப்பு தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண உப்பு கூட போதும். அது என்ன அது
அது பேர் என்னது மாதிரி ஸ்பூன். ஸ்பூன் சொல்லு, ஸ்பூன் சொல்லு. கரண்டி சொல்லு, கரண்டி. அப்போ கரண்டி சொல்லு. இல்லை கலண்டி, கலண்டின்னு சொன்னேன்ல, அதான் நான் கேட்டேன். இப்போ நம்ம இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடலாம். நான் லைட்டாக வெயில் படக்கூடிய இடத்துல வச்சேன். சூப்பராக செட்டாக இருந்துச்சு பாருங்கள், நல்லா செட் ஆகிட்டு. இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. உப்பு போட்டும் வைக்கலாம், சர்க்கரை இல்லாமல் உப்பு போட்டும் வைக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும், பெரியவங்களுக்கே பிடிக்கும். அதில் என்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு. அப்படி தானே தங்கம்? டேடிக்கு எனக்கு நிறைய கொடுத்தாங்களாமா. அந்த மோல்டு எடுத்து அழகாக அடர்ந்து வரும். மோல்டில் இருந்து நார்மலாக ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி லேயர் லேயராக விட்டு கூட பண்ணலாம். லேயர் லேயராக விடும்போது ஒன்று காஞ்ச அப்புறமா தான் இன்னொன்று விடணும். பாருங்கள் இப்படி வரும். ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலையே ஈஸியாக ஜெல்லி பண்ணிடலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. நான் வீடியோ எடுத்துடலாம்.